ஹலோ வணக்கம். நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரோ. நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாக நடக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாட்களாக நிறைய பேர் எனக்கு காளி மெசேஜ் போடுங்கன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஒரு ஸ்பெஷலான டேல இல்லை ஸ்பெஷலான ஒரு வீடியோவாக நம்ம காளி மெசேஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி ஸ்பெஷலான டே. ஸோ மகா சிவராத்திரி அமாவாசை. ஸோ இந்த மயான கொள்ளை அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சுற்றி இருக்கிற இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற துஷ்ட சக்திகளை எல்லாம் பொடி பொடியாக தவிடு பொடியாக ஆக்கக்கூடிய ஒரு அமாவாசை. காளி தேவியே அதை நிறைவேற்றி கொடுத்துட்டு போவாங்க அப்படின்ற நம்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமாவாசை இன்னைக்கு. ஸோ இன்னைக்கே இந்த நொடியிலேயே நான் உங்களுக்கான காளி மெசேஜை எடுத்து நான் உங்களுக்கு இந்த பதிவில் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஓகே, ஸோ பயல் செலெக்ஷன் தான். இன்ட்ரோ முடித்த உடனே பயல் செலெக்ஷன் காட்டுறேன். நீங்கள் கண்ணை மூடி டீப் ப்ரீதிங் ப்ரீத் அவுட் எடுத்துட்டு காளி தேவியை மனசில் நினச்சிட்டு, காளி தேவியே, ஓம் காளி மாதா, எனக்கு நல்ல ஒரு மெசேஜை கொடுங்க, தைரியம் ஊட்டக்கூடிய வகையில் எனக்கு ஒரு மெசேஜை கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டு அதற்கு அப்புறம் ஒரு பைலை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் ஸ்லாட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்கள் பைலுக்கான டைமை கிளிக் பண்ணி உங்களுடைய காளி தேவி மெசேஜ் பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஓம் காளி தேவியே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை விஷஸை கமெண்ட் பண்ணுங்கள் தாராளமாக. எல்லாரும் நிச்சயமாக லைக் பண்ணிக்கோங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா விதமான என்னுடைய சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் என்னோட ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. ஸோ இது மாதிரியான உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் ரீடிங் இல்லை ப்ரொடெக்ஷன் ஹீலிங் அந்த மாதிரி காளி தேவியை மையப்படுத்தி உங்களுக்கு ஏதாவது வேணும்னா தாராளமாக நீங்கள் என்ன வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பயல் செலெக்ஷன் பார்த்துட்டு தென் ஒன் பை ஒன்னா உங்களுடைய காளி மெசேஜ்குள்ளே போயிடலாம். ஹலோ, பயல் நம்பர் 1. யாரெல்லாம் பயல் நம்பர் 1 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான காளி தேவி மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸ்ரீ பாலா, ஷோதசி அண்ட் காலதாரா. ஸோ பயல் நம்பர் 1 உங்களுக்கு காளி தேவி சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, குழந்தையிலிருந்து சைல்டுஹுட் டேஸ் சரிங்களா, உங்களுடைய குழந்தை பருவத்தில் இருந்தே ஒரு பயம் உங்களுக்கு தொத்திக்கிட்டு வருது. ஏதோ ஒரு பய உணர்வு உங்களுக்கு இருக்குது. அதாவது மரணத்தின் மீதாவது பயமாக இருக்கலாம். இந்த வேர்ட் ரொம்ப பெருசு, ஆனால் இப்போ இங்கே உங்களுக்கு அதை சொல்லணும்னு இங்கே எனக்கு காளி தேவி எனக்கு தூண்டுறாங்க. பிகாஸ் உங்களுக்கு அந்த மாதிரியான ஏதோ ஒரு இழப்புகள் சார்ந்தோ இல்லை உங்களுடைய விஷயங்களை சார்ந்தோ ஸோ அந்த ஒரு வார்த்தைக்குரிய ஒரு பயம் உங்களுக்கு குழந்தையிலிருந்தே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அது யாரோட ஒரு மரணத்தின் மூலயமா கூட உங்களுக்கு அந்த பயம் ஏற்பட்டிருக்கலாம். அந்த பயத்துல இருந்து இன்னும் நீங்க விடுபடாம தான் இருக்கிறீங்க. ஸோ அதனால உங்களுக்கு வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களையோ இல்லை நல்ல ஒரு சந்தோஷமான சூழலை கூட உங்களால அமைச்சிக்க முடியாம ஏதோ ஒரு தடை இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ நீங்கள் காளி தேவி வழிபடும் போது நிச்சயமா அந்த தடையெல்லாம் விலகி இருக்கும். இல்லை அந்த தடை விலகணும், ஆனால் காளி தேவி வழிபாடு நான் அந்த அளவுக்கு செஞ்சதில்லை, எனக்கு அதுவுமே ஒரு பய உணர்வு. அதாவது காளியை பார்த்தாலே எனக்கு ஒரு பய உணர்வு வருது, பதட்டம் வருது. ஆனால் அவங்கள வழிபடணும்னு எனக்கு ஆசை இருக்கு, ஆனால் இது ஒரு பயம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு இருக்குனாலும் காளிமா உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, என்ன ஒரு குழந்தையா கூட நீங்க பாருங்க, நான் அந்த அளவுக்கு உங்களை பயமுறுத்தக்கூடிய வகையில நான் காட்சி அளிப்பேன், நீங்க நம்ப வேண்டாம். என்ன ஒரு குழந்தையாவும் பாருங்க, ஒரு அழகிய பெண்ணா கூட பாருங்க.
ஸோ ஒரு அழகிய அம்மாவா கூட வந்து என்னை பாருங்க, நான் எந்த ரூபத்திலையும் உங்களுக்கு காட்சி தருவேன், ஆனால் நான் உங்களுக்கு காளி தேவியா இருந்து அதற்கான ஒரு ப்ரொடெக்ஷனை, உங்களுக்கு தேவையான ஒரு ப்ரொடெக்ஷனை வந்து நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் கன்வே பண்றாங்க. ஓகே, ஸோ எல்லா காலகட்டத்திலையும் உங்களோட அவங்க நிச்சயமா இருப்பாங்க அப்படின்றதையும் உங்களுக்கு ஒரு உறுதி கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம கால சூழல்கள் நிறைய உங்களுடைய வாழ்க்கையில மாறிக்கிட்டே இருக்கு. அது கொடுக்கக்கூடிய ஒரு பயங்கரம், அது கொடுக்கக்கூடிய ஒரு அந்த பயமுறுத்தும் தன்மை, ஸோ அதுலேருந்துலாம் நீங்கள் விடுபடுறதுக்கு நிச்சயமாக காளி தேவியை வழிபடுங்க. உங்களுக்கு பயமாக இருந்தாலும் நீங்கள் காளி தேவியை ஒரு குழந்தை ரூபத்திலையோ இல்லை ஒரு துர்காதேவி ரூபத்திலையோ ஒரு சாந்தமான ரூபத்திலையோ காளியாவே மென்ஷன் பண்ணி நீங்கள் வழிபடலாம். ஸோ அதே மாதிரி காளி தேவிக்கு உங்களால் முடிஞ்ச மலர்களை, தாமரை மலர்கள், மல்லிப்பூ, இந்த மாதிரியான மலர்களால் நீங்கள் அலங்காரம் செஞ்சு அலங்கரிச்சு கூட நீங்க காளி தேவியை வழிபடும் போது உங்களுக்கு அந்த ஒரு பயம்ன்றது கண்டிப்பா குறையும். அவங்க மேல இருக்கிற ஏதோ ஒரு பய உணர்வு, பதட்ட உணர்வு நிச்சயமா குறையும். ஸோ குழந்தை பருவத்துல இருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தொடர்ந்துகிட்டே வருதுன்ற போது அது நிச்சயமா அது ஒரு முடிவுக்கு வரும். அது முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு கால சூழல் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு மெசேஜை வந்து கன்வே பண்றாங்க. ஸோ கால பைரவர் மாதிரி நீங்கள் கால தாராவா காளி தேவியை வழிபடும் போது உங்களுடைய கால சூழல்கள் மாற 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 அதில் வரக்கூடிய அனைத்து விதமான தீங்குகளையும் பயமுறுத்தக்கூடிய காரியங்களையும் சூழல்களையும் உங்களுக்கு காளி தேவி நிச்சயமா அதுல இருந்து உங்களை வெளிக்கொண்டு வந்துருவாங்க. நீங்க பயப்படுற மாதிரி இனி உங்க வாழ்க்கையில எதுவுமே நடக்காம அவங்களால காத்தருள முடியும். ஆனா நீங்க அவங்கள முழுமையா நம்பணும். ஸோ அவங்கள எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் வழிபட ஆரம்பிங்க. நிச்சயமாக காளி தேவி நீங்கள் எந்த ரூபத்தில் வேணாலும் வழிபடலாம் அப்படின்றது தான் காளி தேவி இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸாக இருக்குது. ஓகே, ஸோ பயல் நம்பர் 1 உங்களுக்கான காளி தேவி மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்தோம். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் காளி தேவியே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஹலோ பைல் நம்பர் 2, வெல்கம் டு யுவர் ரீடிங். யாரெல்லாம் பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான காளி தேவி மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். கௌரி தேவி. ஓகே, காளி கல்மச நாசினி, வி ஹேவ் துர்கா காளிகா. ஸோ காளி தேவி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா, உங்களை வந்து சமீப காலமா இல்லை ரொம்ப நாட்களாகவே உங்களை ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, ஒரு டெவில் ஃபோர்ஸ், இல்லை நெகட்டிவ் எனர்ஜி, ஒரு டார்க் சைடு, ஒரு ஷேடோ சைடு உங்களை வந்து மிரட்டிக்கிட்டே இருக்குது. ஓகே, நீங்கள் இங்கே என்னன்னா, நீங்கள் தியானம் ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் தியானம் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். உங்களுடைய தியான நிலையில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிதலை வந்து கொண்டு வந்து கொடுக்கும். உங்களுக்கு அந்த நெற்றிக்கண் திறக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது உங்களுடைய தியான நிலையில். நீங்கள் ஸ்பிரிச்சுவலில், ஆன்மீகத்தில் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் பரவாயில்ல, ஆன்மீகத்தை தொடராமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஆன்மீகத்தை தொடருங்க. ஆன்மீகத்தில் எல்லா ஸ்டேஜையும் கடந்து வாங்க. மெடிடேஷன், தியானம் நிச்சயமாக நீங்கள் பண்ணியே ஆகணும். சிவனை வச்சு தியானம் பண்ணுறது ஒரு வகை, காளி தேவியை வச்சு தியானம் பண்ணுறது அது இன்னொரு வகை. உங்களுக்குள்ளே இருக்கிற, உங்களை சுற்றி இருக்கிற அந்த ஈவல் ஃபோர்ஸ் என்ன, அந்த நெகட்டிவ் என்ன, ஷேடோ சைடு என்ன, டார்க் சைடு என்ன, எல்லாத்தையும் உங்களுக்கு கண்கூட காமிச்சு விட்டுருவாங்க. ஸோ இனிமேலாவது காளி தேவியை நினச்சி நீங்கள் தியானம் முதல்ல பண்ண ஆரம்பிங்க. ஒரு சூலாயுதம் கூட வாங்கி வச்சுக்கோங்க. வீட்டில் சூலாயுதம் வச்சு தாராளமாக வழிபடலாம். சூலாயுதம் வாங்கி வச்சு அதுக்கு ஒரு விளக்கேற்றி உட்காந்து டெய்லியும் தியானம் பண்ணுங்க. இரவு நேர தியானம் கூட பண்ணுங்க. ஒரு 8 to 9 மணி அளவில் கூட தியானம் பண்ணுங்க. ஸோ இந்த தியானம் வந்து நீங்கள் காளி தேவியை முன்னிறுத்தி இந்த தியானம் பண்ணும் போது உங்களுக்கு, நீங்கள் அதை பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களை சுற்றி இருக்கிற எல்லா விதமான ஒரு கெட்ட சக்திகளும், உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள், கெட்ட மனிதர்களும் உங்களுக்கு அப்பட்டமாக வெளிப்படுவாங்க. ஸோ உங்களோட 3rd ஐ சக்கரா ஓப்பன் ஆகிடும் கூடிய சீக்கிரமே. அப்போது காளிமா நிச்சயமாக ஏதோ ஒரு வைப்ரேஷனில் உங்களோட காண்டாக்ட் பண்ணுவாங்க, உங்களோட கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்போ கனெக்ட் பண்ணும் போது உங்களுக்கு என்ன தேவைன்றது நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். என்ன உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவிட்டி, ஈவல் ஃபோர்ஸும், டார்க் எனர்ஜியும் எல்லாம் தவிடு பொடி ஆகணும், எல்லாமே என்னை விட்டு போகணும், நான் அதை எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு நான் ஒரு தைரியசாலியாக மாறணும்,
ஸோ எனக்குள்ள நல்லது மட்டுமே இருக்கு, இதனால நான் ரொம்ப போராட்டமா இருக்கு, எனக்குள்ள சில துஷ்ட சக்திகளை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு தைரியமும் இருக்கணும். ஸோ ரொம்ப நல்லதை மட்டுமே பார்த்து வளர்ந்து நான் வந்து அதே ஒரு மனப்பான்குள்ள இருக்கிறேன். பட் இதை என்னால் ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னு இருக்கிறீங்களே, அந்த தைரியத்தை உங்களுக்கு நிச்சயமா கொடுத்தே தீருவாங்க. ஆனால் அதற்கு முன்னாடி நான் சொன்ன ப்ராசஸை நீங்கள் காளி தேவியை மனசில் வச்சு மையமாக வச்சு நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. நிச்சயமா உங்களுக்கு உங்களுடைய இன்னொரு சைடு, எல்லாருக்குமே இன்னொரு சைடு இருக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ் சைடு எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் இருக்கும். உங்களோட நெகட்டிவ் சைடு என்னன்றது உங்களுக்கு காட்டுவாங்க. ஸோ அதை நீங்கள் உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காளிமாவும் உங்களுக்கு எப்பவுமே ப்ரொடெக்ஷனாக இருப்பாங்க. சரிங்களா? ஸோ காளி தேவியோடைய மந்திரங்களை வந்து டெய்லியும் சொல்லிக்கிட்டே இருங்க. காளி தேவியோடைய படங்களை கூட நீங்கள் வந்து உங்களுடைய வேலட், பர்ஸ் அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது பயம் இல்லைன்னா. சரிங்களா? ஸோ நிச்சயமாக காளி தேவியோட ஒரு முழு சப்போர்ட்டிவ் எனர்ஜியோட நீங்கள் இருக்கும் போது உங்களை சுற்றி இருக்கிற எல்லா ஈவல் ஃபோர்ஸும் எல்லாமே உங்களை விட்டு ஓடிடும். ஸோ தொடர்ந்து காளி தேவி வழிபாடு நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரணும் அப்படின்றது தான் இங்கே காளிமா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான அட்வைஸ், மெசேஜ், இல்லை வந்து ஒரு கட்டளையாக கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் இந்த விஷயத்த நீங்கள் செஞ்சே ஆகணும் இப்போ இருக்கிற உங்களோட லைஃப்பில் அப்படின்றது தான் காளிமா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸாக இருக்குது. ஸோ பயல் நம்பர் 2 உங்களுக்கான காளி தேவி மெசேஜ் பார்த்தோம். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் காளி தேவியே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஹலோ பைல் நம்பர் 3, வெல்கம் டு அவர் ரீடிங். யாரெல்லாம் பைல் நம்பர் 3 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான காளிமாவுடைய மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். We have மாதங்கி, we have காலராத்திரி, we have யுகலக்ஷ்மி. ஓகே, ஸோ காளிமா உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, எல்லா நேரத்துலையும் நல்லவங்களா ரொம்ப சாஃப்டா குணவதியா அப்படி இருக்கணும் அவசியம் கிடையாது. உங்களோட குடும்பத்துக்கோ இல்லை உங்களுக்கு ஏதோ பிரச்சனை ஏற்படும் போது நீங்கள் அதற்கான ஸ்டாண்ட் எடுக்கணும். சரிங்களா? எப்படி வந்து காளிமாவை வந்து காளியோட ரூபமே வந்து அவங்கள தேடி போகிறவங்களுக்கு ஒரு அன்னையாக இருப்பாங்க. ஓகே, ஸோ அவங்கள எதிர்க்கிறவங்கள துஷ்ட சக்திகளுக்கு அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு கொடூரமான முகத்தை வந்து காட்டுவாங்க. ஏன்னா அந்த துஷ்ட சக்தியை அழிக்கணும், ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தன்மையை தான் நீங்களும் பண்ணணும் அப்படின்னு அவங்க விருப்பப்படுறாங்க. ஆனால் நீங்கள் தெரியாமல் என்ன பண்ணுறீங்கன்னா, துஷ்ட சக்திகளாக இருக்கட்டும், கெட்ட மனிதர்களாக இருக்கட்டும், அவங்க கிட்ட ஃபைட் பண்ணுறதுக்கு பயப்படுறீங்க. ஓகே, ஸோ அதாவது நீங்களா போய் சண்டை போட வேணாம். ஆனால் உங்களை தேடி ஒரு வம்பு வருது, உங்களை தேடி சில விஷயங்களை ஆப்போசிஷன் கொடுக்குறாங்கன்னா அப்போ உங்கள் ஸ்டாண்டை நிறுத்துறதுக்கு நீங்கள் தைரியமாக இறங்கி போராடணும் இல்லையா? அந்த போராட்ட குணம் உங்ககிட்ட வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனாலே நிறைய விஷயங்கள், நிறைய பேட்டர்ன் உங்களோட லைஃப்பில் மாறாமல் அப்படியே இருக்குது. ஒரு லூப் ஹோல் மாதிரி திரும்ப 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 நடந்த இன்சிடென்ட்டே நடந்துகிட்டு இருக்கு. மாட்டின விஷயங்கள்லே மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கான அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கான அந்த தைரியமாக இருக்கட்டும், அது எல்லாமே திரும்ப திரும்ப லேக் ஆகிட்டே குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுக்கு காரணம் வந்து நீங்கள் எல்லாருக்கிட்டையும் உங்களுடைய சாஃப்ட் வேர்ஷனை மட்டும் காட்டிக்கிட்டே இருக்கிறதுனால தான் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவான்னு சொல்லிட்டு உங்களை அடிச்சுக்கிட்டே இருக்கிறது. ஓகே, ஆனால் காளிமா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்னோட பிள்ளை தானே, நீ என்ன வழிபடுறது தானே, ஸோ நான் உனக்கு வந்து ஒரு முதன்மை கடவுள் தானே, இல்லை பிடிச்ச இஷ்ட தெய்வம் தானே, என்னை துணையாக கூப்பிடுற இல்லையா, அப்போ என்ன துணையாக கூப்பிடும் போது நீ தைரியமாக இருக்கணும் இல்லையா அப்படின்றதான் அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கேள்வியாக கூட இருக்கு, கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாகவும் இருக்குது, அதுவே பதிலாகவும் இருக்குது. ஓகே, ஸோ நிச்சயமாக நீங்கள் வந்து எப்படி மதுரை மீனாட்சியை நீங்கள் வந்து வணங்குறீங்களோ, எனக்கு தெரிஞ்சு பைல் 3 யூஸ் பண்ணவங்க மீனாட்சியை நிறைய வணங்குவீங்க அப்படின்னு இருக்குது. ஸோ மதுரை மீனாட்சி நீங்கள் எப்படி வந்து ஒரு அம்மா சுரூபத்தில் வணங்குறீங்களோ, ஸோ அவங்களுடைய ஒரு கோபமான ஒரு வெர்ஷன் தான் காளி. அப்போ நீங்களும் அப்படி தான் இருக்கணும். ஸோ உங்களை தேடி ஒரு பிரச்சனை, வம்பு வருதுன்னா, உங்கள் குடும்பத்துக்கு ஒரு வம்பு வருதுன்னா, ஸோ அதை வந்து காக்கக்கூடிய வகையில், தகர்க்கக்கூடிய வகையில் நீங்களும் ஸ்ட்ராங்காக ஒரு முயற்சிகளை முன்னெடுக்கணும் இல்லையா?
ஸோ எல்லாமே கடவுள் பார்த்துக்கிட்டோம், நீ தான் எனக்கு துணை, கடவுள் நீ பாரு அப்படின்னா எப்படி? உங்களுக்கும் அந்த தைரியம் இருக்கணும். அப்போ தான் அந்த கால சூழல்கள் எல்லாமே வந்து மாறும். ஸோ நிச்சயமாக நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்கன்னா, அந்த பிரச்சனை அது நிரந்தரம் கிடையாது. அது இப்போ டெம்பரவரி தான். ஸோ அந்த காலமும் இப்போ சீக்கிரம் மாறப்போகுது. இந்த வளர்பிறையிலேருந்து அந்த பிரச்சனை உங்களை விட்டு காணாமல் போயிடும். அதற்கு காளி வந்து உங்களுக்கு ஒரு சாட்சி கொடுக்குறாங்க, உறுதி கொடுக்குறாங்க. ஸோ காளி மாதேவியை வழிபடுங்க. இந்த அமாவாசையில் நீங்கள் போட்ட பூஜையாக இருக்கட்டும், இல்லை வரக்கூடிய பௌர்ணமியில் அமாவாசையில் நீங்கள் போடக்கூடிய பூஜையாக இருக்கட்டும், நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய அந்த சூழல்களை தூக்கி எறிஞ்சிருவாங்க. நீங்கள் எதற்காகவும் பயப்படாதீங்க அண்ட் தைரியமாகவும் நீங்கள் இருக்கணும் அப்படின்றது தான் காளி தேவி உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸாக இருக்குது. ஸோ பைல் நம்பர் 3 உங்களுக்கான காளிமாதேவி மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்தோம். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் காளி தேவியே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.